ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது நம்ம தோட்டத்துக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோஜா செடி. இதில் வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுங்களும் இவ்வளோ முளைச்சிச்சு, நிறையாவே பூ கொடுத்துச்சு. இப்போ லைட்டாக புழு வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது பக்கத்துலேயே ஒரு மின்ட் வச்சுருக்கோம். இது எனக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் எலுமிச்சை செடி. எலுமிச்சை செடி வச்சும் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நல்லாவே வளர்ந்துச்சு. ஆனால் எலுமிச்சை பழமே வரல. இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கை மரம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு வச்சு, ஆனாலும் முளைக்கல. இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இது நல்லாவே முளைச்சிச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா கீழேருந்து முளைச்சிருக்கு. பார்த்திங்களா, இங்கே மேலே ஒன்றும் இல்லை, கீழேருந்து தான் முளைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்போட்டா மரம். இது ரொம்ப சீசன் முடிஞ்சு, அதனால பழமும் கொஞ்சம் குறைஞ்சி பாருங்கள். அங்கனுக்குள்ள மீதி ரெண்டு இருந்துச்சு, அதை நாங்கள் பிடிங்கி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்திருக்கிறது கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை மரம் ரொம்பவே நல்ல மரம். இதில் நீ மண்டைக்கு எண்ணெயாக தேய்க்கலாம். இந்த கருவேப்பிலை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் முடி நல்லா கருகருன்னு நிறையாவே வளரும். இது கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக தேவைப்படும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட். பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வச்சுது, அது நல்லாவே வளர்ந்துருக்கு. இது பீட்ரூட் எங்கே முளைக்கும்னா கீழே தான் முளைக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு மாதிரி இருக்குங்களா, அதான் பீட்ரூட். இப்போ தோட்டத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. தேங்க்யூ.